மலேசியாவில் கொலை செய்யப்பட்ட மங்கோலிய நாட்டை சேர்ந்த அல்தன்துயா ஷரிபுவின் குடும்பத்தினருக்கு மலேசிய அரசாங்கமும் அரசியல் விமர்சகருமான அப்துல் ரஸாக் பகிண்டாவும் 9 மில்லியன் ரிங்கெட் கொடுக்க வேண்டும் என ஷாலாம் உயர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. அப்துல் ரஸாக் பகிண்டாவும் மலேசிய அரசாங்கமும் அல்தன்துயா குடும்பத்தினரின் சார்பில் வாதாடும் வழக்கறிஞர் தரப்பிடம் 30 நாட்களுக்குள் ஒவ்வொரு தரப்பும் தலா 4.7 மில்லியன் ரிங்கெட்டை செலுத்த வேண்டும் என நீதித்துறை கமிஷனர் சுமதி தீர்ப்பளித்தார். இத்தீர்ப்பை ஒத்திவைப்பதற்கு அப்துல் ரஸாக்கும் மலேசிய அரசாங்கமும் விண்ணப்பம் செய்திருந்ததை தொடர்ந்து நீதிபதி இந்த தீர்ப்பை அமல்படுத்துவதற்கு நிபந்தனையுடன் கூடிய தடை விதிக்க அனுமதித்தார். மேலும் செலவிற்கான தொகையாக இருதரப்பும் அல்தன்துயா குடும்பத்திற்கு தலா 25,000 ரிங்கெட் கொடுக்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டுள்ளார். அது மட்டுமின்றி 2022ஆம் ஆண்டு சிவில் நீதிமன்ற தீர்ப்பின் மேல்முறையீட்டு விசாரணை மே 19ஆம் தேதி தொடங்கப்பட உள்ளது. 2006ஆம் ஆண்டு அல்தன்துயா கொலை வழக்கில் முன்னாள் போலீஸ் அதிகாரிகள் அசிலா அட்ரியும் சிருல் அசார் உமாரும் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்கப்பட்டதை தொடர்ந்து இவ்வழக்கு தொடரப்பட்டது. இதில் குற்றவாளியான அசிலாவின் மரண தண்டனை பெரம்படியுடன் கூடிய 40 வருட சிறை தண்டனையாக மாற்றப்பட்ட நிலையில் குற்றவாளிகளில் ஒருவரான சிருல் ஆஸ்திரேலியாவில் தஞ்சம் அடைந்துள்ளார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.